Chennai Silks. கோவை ஒண்டிப்புதூர் பட்டணம் சாலையில் திருவள்ளூர் நகர் பகுதியில் அரசு சமூக நீதிக் கல்லூரி மாணவியர் விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதியில் 500க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் தங்கி அருகில் உள்ள கல்லூரிகளுக்கு தினமும் சென்று படித்து வருகின்றனர். இந்த விடுதி அமைந்துள்ள பகுதியில் ஏற்கனவே இயங்கி வரும் மதுபான கடையால் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி வரும் நிலையில் தற்போது மணமகள் மன்றம் எனும் பெயரில் தனியார் மதுபான கூடம் ஒன்றை திறந்திருப்பது சமூக நீதி விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஒரு ஒயின் ஷாப் ஃபஸ்ட் இருந்தே இருக்குது. இப்போ தேவையில்லாமல் இன்னொன்று கொண்டு வராங்க. இங்கேருந்து 2 ஸ்டெப் நடந்து போனால் லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்று இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் படிக்கிறாங்க. ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்களாம் இருக்கிறாங்க. மெயின் ரோடு, நைட் வேலைக்கு போயிட்டு வரவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குடியிருப்புகள் இருக்குது. அது மத்தியில் ஏற்கனவே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. தேவையில்லாமல் இன்னொரு ஒயின் ஷாப் இங்கே கொண்டு வந்து அது 11 to 11, ஏன்னா அது 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இது 11 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே பல பிரச்சனைகள் வரும். நெருக்கடியான சாலை, ரொம்ப பெரிய தெளிவான சாலைகள்லாம் கிடையாது. வண்டி நிறுத்துறக்கும் டிராஃபிக்கும் ஆகும். பாருங்கள், பேருந்தெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போவே வர வர இன்னும் நிறையா பிரச்சனைகள் தான் சேர்ந்து வரும். தனியாரின் மூலமாக அமைக்கப்படும் மணமகள் மன்றத்தை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் ஒன்று திரண்டு கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். அதோடு சமூக நீதி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவியர்களின் பாதுகாப்பு மற்றும் சமூக நலனை கருத்தில் கொண்டு இந்த மணமகள் மன்றத்தை திறக்கும் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ இந்த ஒயின் ஷாப் இருக்குங்காட்டி இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஆக்சிடென்ட் நடக்குது. டிராஃபிக் ரொம்ப ஓவராக இருக்குது. எப்பயுமே ரெகுலராக டிராஃபிக் இங்கே சாயந்தர டைமில், ஸ்கூல் டைமில், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வழிப்பறி, இந்த சண்டை, இந்த குடிச்சிட்டு ரோட்டில் வரவங்க போகிறவங்கள அடிக்கிறது, பக்கத்து ஏரியாலேருந்து வரவங்க பிரச்சனை, அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பொம்பளைங்களை கேலி பண்ணுறது, சரக்கை போட்டு, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இங்கே நடக்குது. இது வந்ததுன்னா இன்னும் இங்கே பக்கத்துலேயே ஹாஸ்டல் இருக்குங்காட்டி இந்த நடமாடுறதே ரொம்ப கஷ்டம் மக்கள்கள். அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் இதை வந்து நாங்கள் தடை செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம். சமூக நீதி விடுதியில் தங்கியிருக்கும் மாணவிகள் மட்டுமல்லாது இங்குள்ள ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளில் உள்ள பெண்கள் வேலை மற்றும் பிற தேவைகளுக்காக டாஸ்மாக் கடையை கடந்து செல்லும் போது ஒருவித அச்சப்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது புதிய மதுபான கடை வந்தால் அந்த சாலையை பயன்படுத்தவே முடியாத நிலை ஏற்படும் என அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இங்கே ஒரு ஒன் ஷாப் இருக்கனாலே வந்துட்டு கேர்ள்ஸுக்கு வந்துட்டு உமன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர் ஆஃப் எதுவுமே இல்லை. அங்கே நைட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க்குக்கு போகிறவங்களும் சரி, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நைட் டைமில் மார்னிங் டு நைட் வரைக்கும் என்னென்னா இங்கே ஆல் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க வாங்கிட்டே தான் இருக்காங்க. பிளாக்லேயும் சேல் பண்ணுறதா கேள்விப்பட்டோம். எனி டைம் அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. நாங்கள் ஈவினிங் டைம்ஸ்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா மொபைல்ஸ்லாம் வந்துட்டு அவங்க இது பண்ணுறதா, அதாவது பிட் பேக்கெட் மாற்றிட்டுலாம் ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் நைட்டு நடந்து போயிட்டு வரட்டும், நைட் டைம் ஈவினிங் டைம் மேலெலாம் ரொம்ப வந்துட்டு நிறையா டீஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்கா எல்லோரும் ரொம்ப டிராஃபிக் ஆகுறது, டிராஃபிக் பண்ணுறது, அந்த மாதிரி சண்டைலாம், ஃபைட்லாம் நிறையா பண்ணுறாங்க, சத்தம் போடுறாங்க. அதனால வராமல் இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். டாஸ்மாக் கடையை படிப்படியாக குறைப்பதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக டாஸ்மாக் கடைகளை குறைப்பது போல குறைத்து அதற்கு மாற்றாக அதன் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் தங்களின் எதிர்ப்பை மீறி தனியார் மதுபான கூடத்தை திறந்தால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் எனவும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார்.